Be the best truth person in your life and your business and save your time, energy, effort. Always be sharp. இந்த ஒரு உலகத்தில் நம்ம வந்துட்டு ரொம்ப ட்ரூத்தாக நம்ம லைஃப்லையும் இருக்கணும், நம்ம பிஸ்னஸ்லேயும் இருக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ப்ராப்பராக ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப்பில் நம்மளுடைய டைம், எனர்ஜி அண்ட் நம்மளுடைய எஃபோர்ட்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஆற்றலுமே சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஆளாக நம்ம இருக்கிறப்ப டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு கோட்டுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்விடேஷன் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரோச்சிங் மெத்தடில் இருக்கக்கூடிய ரொம்ப கோர் ஸ்டெப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கும் மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணாலும் இந்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷனில் ஓகே ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் எப்படி பண்ணலாம் அண்ட் அந்த பிஸ்னஸ் அப்ரோச்சில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய ஜாப்னு இன்கம் அப்படின்ற விஷயத்த சொல்லி சேலரின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்த போயிட்டுருக்க இந்த ஒரு விஷயத்தை உடச்சி டைரக்ட் செல்லிங்கில் அப்ரோச்சிங் மெத்தடில் இன்னோவேட்டிவாக டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கவங்கள வடிகட்டி எடுக்கிறதுக்கான அப்ரோச்சிங்கில் ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப டீப்பாக நுணுக்கமாக ஓகே ஒரு இன்விடேஷன் அதில் வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஓகே ப்ராஸ்பெக்டிங்கில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ரோச் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் நம்ம இன்விடேஷனில் பார்த்துருக்கோம். ஆனால் இது ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி வந்துட்டு நம்ம அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான டெக்னிக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டியர் லீடர்ஸ், இந்த ஒரு வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்விடேஷன் பார்ட் 6 வீடியோவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே நிறைய பேருக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. ஆனால் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான கிளாரிட்டி, அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான நாலேஜ், அதுக்கான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயுமேயே ஓகே நிறைய இடங்களில் ஆட்கள் கிடையாதுங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்தை டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே கரெக்டாக புரிஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி பல ஆட்டு கூட்டங்களை வச்சுட்டு இருக்கிறத விட வெறும் ஒரு 10 சிங்கங்கள் இருந்தால் உங்கள் தொழில் வேறு லெவலில் வந்துட்டு போகும் அப்படின்றதுக்கான விஷயம் தான் இந்த பிஸ்னஸ் அப்ரோச்சுடைய மிகப்பெரிய ஒரு பர்பஸ் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் இருக்க மைண்ட் செட் இருக்க பீப்புளாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அப்ரோச்னா என்ன, ஓகே பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஷார்ட் பண்ணி எடுக்கிறது. ஜாபுக்கு போகிறவங்களை கூப்பிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட ஓகே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா கூண்டில் அடப்பட்டிருக்க சிங்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது நம்ம வந்துட்டு யாரையுமே மதிப்பை வந்துட்டு இது பண்ணோம் அப்படின்னு கிடையாது, ஒரு கம்பேரிசனுக்காக ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான வேல்யூ இருக்குது. பட் காட்டில் போய் ஒரு சிங்கத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு சமம் இந்த பிஸ்னஸில் ஓகே ஸ்டார்ட் அப் பண்ண நினைக்கக்கூடிய மக்களை ஷார்ட் பண்ணி அதாவது வடிகட்டி எடுத்து அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு வர மெத்தடுங்க. ஓகே, இதுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணோட எண்ணம் இருக்க மக்களை ஷார்ட் பண்ணுறதுக்கான அந்த அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பாங்க. அதாவது காட்டுக்கு போய் நம்ம சிங்கத்தை தேடினோம்னா தான் அந்த மாதிரி சிங்கம் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? நம்ம வந்து ஊரில் வந்து சிங்கத்தை என்ன கிடைக்காது இல்லையா, ஆட்டுக்குட்டி வேணால் கிடைக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இன்விடேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு இன்விடேஷன் பிஸ்னஸ் இன்விடேஷனாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டிங் அண்ட் ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ அப் இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தால் இது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அப்ரோச்சில் நம்ம இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல வேலைகளை செஞ்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு கிளாரிட்டியாக அந்த விஷயத்தை பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே டியர் லீடர்ஸ், இந்த ஒரு அப்ரோச்சில் நம்ம யூஸ் பண்ண போகிற மிகப்பெரிய ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலுமே கூட இந்த டெக்னிக் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னிக்னு சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம் மாதிரின்னு சொல்லலாம். பட் இதை ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்ற ஒரு ப்ராமிஸோட இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இந்த டெக்னிக்குடைய பேர் ஸ்டெப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. லிசனிங் கொஸ்டின் இருக்குது, ரிவர்ட் கொஸ்டின் இருக்குது, ரிலேட் பண்ணி கொண்டு போகிற விஷயங்கள் இருக்குது, க்ளோசிங் கொஸ்டின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. பட் இந்த ஸ்டெப் கொஸ்டினுடைய பவர் என்னென்னா அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மட்டும் மீனிங் இருக்குது. ஸ்டெப்பாக ஓகே ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராஸ்பெக்டோடைய மனநிலையை வந்துட்டு டியூன் பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த கொஸ்டின்ஸ் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டெக்னிக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நல்லதுக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்தணுன்றதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண மாதிரி அந்த ப்ராமிஸோடு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் கொஸ்டினில் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்த உடனே பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஆக வரும். ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டியூன் பண்ணி அதை கஸ்டமர் வாயிலேருந்து சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம இதில் பண்ணுவோம். ஸோ இன்ஃபேக்ட் இதில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப டீப்பாகவே எப்படி பண்ணுவோம் அப்படின்றத ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்.
நம்பர் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு இன்விடேஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஜஸ்ட் எப்போ போல் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிற நம்பர் 1 ஸ்டெப் என்னென்னா, ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சரியா? ஸோ நீங்கள் ப்ராஸ்பெக்டிங் அண்ட் ஃபாலோ அப்பில் பிஸ்னஸ் பற்றி ஆல்ரெடி பேசி நீங்கள் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ இன்விடேஷன் கால் வந்துட்டு அவங்கள பண்ண வைக்கிறது அல்லது நீங்கள் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம், அப்போ அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறது பிடிக்கல, ஒருத்தங்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறது பிடிக்கல, அல்லது பிஸ்னஸில் எனக்கு வந்துட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும், அப்போ தான் நான் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆக முடியும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பதில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அப்ரோச்சில் நீங்கள் பார்ட் 1ல் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. ஓகே, அந்த கொஸ்டின் ஸ்டெப் கொஸ்டினாக இருக்கணும். சரியா? அவங்க வாயிலிருந்து மனசுலேருந்து இந்த தொழிலுக்கு அவங்க தகுதியானவங்களான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இந்த ஸ்டெப் கொஸ்டின்ஸுடைய மெயின் கான்செப்ட்டுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் மீட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லணும். அது லைட்டாக நம்ம ஷேர் பண்ணுவோம் எப்பவும் போல் இன்விடேஷனில். நம்பர் 1 இது. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரிங்க ஓகே, நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன வகையான பிஸ்னஸ் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது? ஸோ இந்த 10 கொஸ்டினில் டைரக்ட் செல்லிங் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அதுதான் உண்மை. ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை தப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான். நீங்கள் அதை எந்த விஷயத்தையும் சரின்னு சொல்ல வைக்க முடியும். ஆனால் உண்மையிலேயுமேயே இயற்கை விதிகளோட எது உண்மையோ அது மக்களுக்கு நல்லா உணர்வுபூர்வமாக புரியும், என்ன தான் நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணால் கூட. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது எவ்வளவு எளிமையான ஒரு தொழில்ன்றதை நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு கஸ்டமரே அவங்க வாயால் சொல்லுவாங்க இந்த 10 கொஸ்டின்ஸை ப்ராப்பராக நீங்கள் கேட்குறப்ப. ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஓகே, ஏன் உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸில் ஆர்வம். செகண்ட் வந்துட்டு என்ன வகையான பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிங்க அப்படின்னா அவங்க சம்திங் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு டெக்ஸ்டைல் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயம் பிடிச்சிருக்கு, எனக்கு சம்திங் வேறு ஏதாச்சும் எனக்கு மொபைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரியலி குட், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். சரிங்க, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை? ஓகே, சிம்பிளாக ஒரு கொஸ்டின்ங்க, இதை நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் கஸ்டமருடைய மனநிலை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே அவங்க பேச நீங்கள் கொஸ்டின் கேட்க அவங்க பதில் சொல்ல அந்த மைண்டு வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகி ஃபைனலாக ஒரு கிளாரிட்டிக்குள்ளே அவங்க வருவாங்க. அதாவது டைரக்ட் செல்லிங் அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டான பிஸ்னஸ்ன்றதை அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கரெக்டாக லேடி லீடர்ஸ்? ஓகே, ஸோ அப்போ இந்த தேர்ட் கொஸ்டினுடைய மெயின் கான்செப்ட் என்ன? இந்த ஒரு வாட் ஆர் த திங்ஸ் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இது ரொம்ப பொறுமையாக லிசன் பண்ணி கேட்க வேண்டிய ஒரு வீடியோ. ரொம்ப அவசரமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது செட் ஆகாது. அதனால் நீங்கள் இதை பார்க்க வேணாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கற்றுக்கிற ஆர்வமும் உண்மையிலேயே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு வெறி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு கரெக்டாக செட் ஆகும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது இந்த அளவுக்கு பொறுமையாக அப்சர்வ் பண்ணாத நீங்கள் கஸ்டமர் இந்த வீடியோவே நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியலன்னா கஸ்டமர் எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப பொறுமை வேணும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இந்த லேர்னிங்கில் உங்களை வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ தேர்ட் கொஸ்டின், ரியல் லீடர்ஸ் கம் டு த பாயிண்ட். வாட் ஆர் த திங்ஸ் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தொழிலாக நீங்கள் டெக்ஸ்டைல் இருக்கீங்களா, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்? கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த துணி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம ஹோல்சேல் எடுக்கிறது, இந்த நாலேஜ்லாம் தேவைப்படும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபைன், ஓகே, ரியலி குட்டுங்க. அண்ட் இந்த 4வது முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன, ஸ்டெப் கொஸ்டினில் 4th கொஸ்டின். ஓகே, அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அல்லது என்னென்ன கோல் வைப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஒரு சில கோல்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க, இல்லைனா என்ன வைப்பீங்கன்னு கேட்கலாம். எனக்கு வந்துட்டு மாதம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 5 லட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரணும். நல்ல துணி வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாத்து ஒரு நியாயமான விலையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கோல் இருக்கும். ஸோ அதை அப்ரிஷியேட் நீங்கள் பண்ணிவிட்டு அண்ட் இஃப் யூ ட்ரைடு ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த 5வது கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பர்மிஷன் கேட்டணும். இந்த மாதிரி கேட்குறேன்னு வந்துட்டு ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. அந்த தொழிலில் லாஸ் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கணும். ஸோ இது ஏன் கேட்குறோம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக அவங்க மைண்டில் இப்போ இந்த 10 கொஸ்டின் மூலமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த க்ரோத்து பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபீல் பண்ண வைப்போம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி சான்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளேருந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பதில் அவங்ககிட்ட வரும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒருவேளை நீங்கள் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது நீங்களே தான் தனிப்பட்ட முறையில் ஓட வேண்டி இருக்குமா? 6th கொஸ்டின் இதுதான். ஓகே, இஸ் தேர் எனிபடி சப்போர்ட்ஸ் யூ டு டெவலப்? ஓகே, யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பு அப்படின்றது கம்மி தான்.
ரொம்ப ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 90% வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது அவங்களே சொல்லுவாங்க. சரிங்க, அடுத்த முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ தான் இந்த இடத்துல தான் டைரக்ட் செல்லிங் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இன்டெரக்டாக இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டுன்னு நம்ம வந்துட்டு புரிய வைக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க வாயிலே அதை சொல்லிட்டு இருக்காங்க. யூ கேன் அப்சர்வ் டெய்லி டஸ். ஓகே, அப்போ விச் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ ஜென்ரேஷன் திங் இன் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு தொழிலில் பணத்தை உருவாக்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதில் நடக்கும்? சேல்ஸாக, சர்வீஸாக, மேனுஃபேக்சரிங்கா? 100% சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு கொஞ்சம் வச்சுக்கிட்டா கூட, ஒரு 20% வச்சுக்கிட்டா கூட, எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங், எவ்வளோ பெரிய குட் சர்வீஸ் கொடுத்தா கூட அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சேல்ஸ் பண்ண தெரியலனா ஓகே அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த 7வது கொஸ்டினை உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கும். பணத்தை கொண்டு வரது எந்த டிபார்ட்மெண்ட்? சேல்ஸ், சர்வீஸ் ஆர் மேனுஃபேக்சரிங்? ஓகே, சேல்ஸ் ஆப்வியஸ்லி அதை சொல்லிக் கொடுப்பாங்க, அதான் சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். 8th கொஸ்டின். ஓகே, ஹவு மச் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லேர்ன் சேல்ஸ்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணி மக்கள்கிட்ட வந்துட்டு பேசி அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கான அந்த சேல்ஸை கற்றுக்கிறதுக்கு கடை போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் தான் சேல்ஸ் கற்றுக்க முடியும். கரெக்டாக? எப்போ இருந்தாலும் எவ்வளவு பணம் நீங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கணும்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேட்டிங்கன்னா கூட மினிமமாக ஒரு 10 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ 100%. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. லாஸ் இருக்கா? லாஸ் இருக்குது. யாராச்சும் கற்றுக் கொடுப்பாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லை. இவ்வளோ மனநிலையில் அவர் இருப்பார் இப்போ இந்த எக்ஸாக்டாக இந்த இடத்துல. ஓகே, சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் கண்டிப்பாக எடுக்கும், அதுக்கான பணம் எல்லாமே செலவாகும். ஸோ அப்போ நீங்கள் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டியர் லீடர்ஸ், இப்போ வந்து க்ளோசிங் கொஸ்டினுக்குள்ளே வந்துடும். நம்ம ஸ்டெப் கொஸ்டின்லேயே ஃபைனலாக அந்த இன்விடேஷனில் ஒரு ஆர்வத்தை தூண்டி நம்ம ப்ரோக்ராம் கூட்டு வர மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு 10 கொஸ்டின்லேயே ஒரு ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்டிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் வந்துடும். அவ்வளோ வேலை வந்துட்டு இந்த 10 கொஸ்டினில் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து டீப் இன்விடேஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு டைம் எடுக்கும். பட் இதில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இஸ் தர் எனி பிளேஸ் டு கிவ்? இந்த உலகத்தில் ஓகே ஏதாச்சும் ஒரு இடத்துல சேல்ஸ் கற்றுக்கிறதுக்கு பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஓகே, 9வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சேல்ஸை செலவு பண்ணி தான் கற்றுக்கணும். பொதுவாக ஒன்று அடிபட்டு கற்றுக்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கணும், இல்லை வெளியே பணம் கொடுத்து கற்றுக்கணும். ஆனால் சேல்ஸை கற்றுக்கிறதுக்கே நமக்கு பணம் வருது அப்படின்னா ஓகே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா, உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்க டியர் லீடர்ஸ்? ஓகே, இஸ் தர் எனி பிளேஸ் இந்த உலகத்தில் ஓகே சேல்ஸ் கற்றுக்கிறதுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சொல்லுவாங்க. 9th கொஸ்டின். 10th கொஸ்டின், நீங்கள் சேல்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஓகே ஒரு பணமும் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க டியர் லீடர்ஸ். ஓகே, உண்மையிலேயுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் ஒரு பணமும் நீங்கள் சம்பாரித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? அவ்வளோதான் டியர் லீடர்ஸ். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இதோட நீங்கள் ஓகே உங்களுடைய பெனிஃபிட், ரிசல்ட், மீட்டிங் டீட்டெயில்ஸ், க்ளோசிங் கொடுத்து நீங்கள் இன்விடேஷன் கூப்பிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ எஸ் வேறு லெவலில் இருக்கும் சார். யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? சேல்ஸையும் கற்றுக்கிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு பணமும் அதில் சம்பாரித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை பண்ணுறது அப்படின்னா ரியலி குட். ஏன்னா அதில் லாஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அதில் சப்போர்ட்டும் கிடைக்கிது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் கற்றுக்கவும் முடியுது, பணமும் வருது, சேல்ஸும் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஓன் கம்பெனி நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஹவ் இஸ் இட் சார்? வேறு லெவலில் இருக்கும். யார் வேணான்னு சொல்லுவாங்க? இதே மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஓகே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சு வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் பெனிஃபிட். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நடந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணால் எப்படி சார் இருக்கும்? உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இதுதான். ஓகே, அவங்க வாயால் சொல்ல வைக்கிறதுக்கு பேர் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கான முக்கியமான விஷயம் தான் ஓகே நம்மளுடைய கம்பெனியில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அல்லது 1-to-1 நம்ம நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்ற ரொம்ப நுணுக்கமான அந்த மீட்டிங் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபைனலாக க்ளோசிங். உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணுறதுக்கு சீரியஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி க்ளோசிங் எடுத்துகிட்டு ஓகே அந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் வர வைக்கிறது தான் இந்த இன்விடேஷனுடைய மெயின் கான்செப்ட்டுங்க. இந்த செகண்ட் பார்ட் இல்லையா, இந்த 4 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை போய் டீப்பாக பார்த்துக்குங்க. நான் இதில் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்கள வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு க்ளோசிங் எடுக்கிற வரைக்கும் இதில் 10
10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக ஒன்று ரெண்டு வந்துட்டு நான் சொல்லியிருக்கலாம். அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாக்டாக நம்ம பேச முடியாது ஸ்டைல் இருக்கிற மாதிரியே, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக இருக்கிறத இந்த ஆடியோ ரிப்பீட்டடாக கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணி யூ கேன் டேக் எ பெனிஃபிட் லீடர்ஸ். ஓகே, ஒரு சாதாரண ஒரு பீப்புளை அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்க பீப்புளை ரொம்ப நுணுக்கமாக அவங்க மைண்டில் இந்த 10 கொஸ்டின்ஸ் மூலமாக ஓகே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கான நுணுக்கம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு லெவலில் டீப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒரு பர்ஃபார்மராக ஆகிறதுக்கான விஷயங்கள் நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் அகம் குளோபல் கேரில் ட்ரைனிங்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி கலந்துக்கலாம். அண்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் உங்கள் டீம்லையும் நிறைய விஷயங்கள் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி பிஸ்னஸில் டெவலப் ஆகலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக உங்கள் டீமில் இதை ரொம்ப மைண்ட் செட் பண்ணி டீப்பாக அவங்களுக்கு ஒரு வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க பார்த்து அதை அப்ளை பண்ணுவாங்க. நிறைய இடத்துல இந்த ஜாப் சேலரிலாம் தூக்கி எரிஞ்சிட்டு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறதுக்காக தான் நிறைய முக்கியமான நுணுக்கமான விஷயங்கள் கூட நம்ம வீடியோவில் டேரெக்டாக பார்த்துட்ருக்கோம். இதனோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க நான் நம்புறேன். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காக இந்த ஒரு வேல்யூ உங்களுக்கு வழங்கப்படுகிறது அண்ட் டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ்க்காகவும் இது வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ கிரேட் டே லீடர்ஸ். தேங்க்யூ. டேக் கேர்.